இப்போது ஆர்பிஐலேருந்து ஒரு நியூஸ் புதுசாக வந்திருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம கையில் வச்சுருக்க 10 ரூபாயிலேருந்து 500 இந்த நோட்டுகள் எல்லாம் திடீர்னு செல்லாதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்கும். பட் ஷாக்காலாம் ஆகாதீங்க, அவங்க புதுசாக யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வச்சுருக்க நோட் எல்லாமே இப்போ கிழிச்சோன்னா கிழிஞ்சிரும், டேமேஜ் ஆயிரும். இப்போ தண்ணியில் ஊறிச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா கரன்சி எல்லாமே நீங்கள் கிழிச்சாலும் சரி கசக்குனாலும் சரி எந்த டேமேஜும் அந்த நோட்டுக்கு ஆகாது. ஸோ அப்படி இருந்தால் நம்ம நாட்டிலையும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த ரூலை தான் திரும்பி கொண்டுட்டு வர போகிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நாட்டில் உள்ள நம்மளோட 10 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் இந்த அமௌண்ட் எல்லாமே பிளாஸ்டிக் அமௌண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் அமௌண்ட்டாக தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. அது எல்லாமே அது ஃபஸ்ட்டு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்லேருந்து விட்டு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி பப்ளிஷ் ஆகுது, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து 50 ரூபீஸ் 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போய், ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து டக்குன்னு பண்ணிடுவாங்களான்றலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அப்படி நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் நோட் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த நியூஸ் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி தெரியாத நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.